அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி பணி நியமனம் எப்பொழுது? டிசிசி மெத்தட் படி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்போ இருந்து போஸ்டிங்ஸ் போடுவாங்க, பணி நியமனம் ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கிற இது சம்மந்தப்பட்ட செய்தியை எதிர்பார்த்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான். நீங்கள் இந்த பணி நியமனத்தை பற்றி எந்தவித பயமோ பதட்டமோ தேவையில்லை. கண்டிப்பாக நல்ல செய்தி கூடிய விரைவில் வரப்போகுது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் என்ன அப்படின்னா, வழக்கமான காலத்தில் வழக்கமான நேரத்தில் ஒரு ஜாப் ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் 1 மாதம் 10 நாள் இல்லை 2 மாதம் லேட் அப்படின்றது அது சாதாரண ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் அதாவது இந்த 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான ரிசல்ட் வெளியிடுறது, இந்த மாதிரியான பணி நியமனங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு ரீசன்காண்டி, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தேர்தல் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால ஸ்டாப் பண்ணி வைப்பாங்களா, வச்சுட்டா திருப்பும் 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி டிலே ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய வருத்தமாக இருக்குது. எல்லோரும் அப்படி தான் கேட்கக்கூடிய கேள்வி, எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க? எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, அதுக்கான லிஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே அப்பாயின்மெண்ட் தரல, எப்போ தான் தருவாங்க? இது மீண்டும் இன்னும் 6 மாதம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டு, அப்புறம் தான் போஸ்டிங், இந்த மாதிரி போகுமா? இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகங்களோடு இருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. மகிழ்ச்சியான செய்தி, இந்த மாத இறுதிக்குள்ளார உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச சில முக்கிய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலை தான் சொல்லியிருக்கேன். அரசு போக்குவரத்து கழகத்தில் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாங்க, அது எல்லாமே விரைவுபடுத்தியிருக்காங்க, வேகமாக செஞ்சிட்ருக்காங்க ப்ராசஸ். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ராசஸும் வேகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் சேர்கிற வரைக்கும் இது ப்ராசஸ் தான். அண்டு உங்களுக்கான பயிற்சி வழங்குவது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வேகப்படுத்தியிருக்காங்க. அதுபோல் தருமபுரியில் கட்டியிருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்கணும். இது போல் நிறைய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி வரும். அது ரொம்ப பல மாதங்கள் அப்படிலாம் கிடையாது, இந்த மாத இறுதிக்குள்ளார உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி வரும் அப்படின்ற அப்டேட் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸாக்டான டேட் இல்லை, எக்ஸாக்டான தகவல் இல்லை, சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இருக்கும்போது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, என்ன டேட்டில் வரும், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பீங்க. என்கிட்ட அதுக்கான பதில் இல்லை. ரைட்டா? இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது, இந்த மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்க தம்பின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இது எல்லாமே பாசிபிளான விஷயந்தான். கண்டிப்பாக 100% நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த மாத இறுதிக்குள்ளார உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடு தேடி வரும். மகிழ்ச்சியாக இருங்க. அதே மாதிரி எந்த லேட்டாக இருக்கலாம் சான்ஸே இல்லை, 100% டிலே ஆகும், அந்த மாதிரிலாம் யோசிக்கவே வேணாம். நல்லதே நடக்கும். நன்றி.